Hello my dear children, இது chapter 7ல sum number 10 பார்க்கலாம். Gautam Limited forfeited 500 equity shares of 10 each issued at par held by Raghav for the non-payment of final call rupees 2 per share னு கொடுத்திருக்கு. அப்போ forfeit பண்றதுக்குள்ள சென்டென்ஸ் இதுல இருந்து 2 per share வரைக்கும். Shares were forfeited and reissued to Madan at rupees 8 per share கொடுத்திருக்கு. இது about reissue. இப்போ நம்மள journal entry for forfeiture and reissue கேட்டிருக்கு. forfeitureக்கு ஒரு journal எழுதணும், reissueக்கு ரெண்டு journal எழுதணும். forfeitureக்கு இது journal தான். So journal of Gautam Limited. கம்பெனி பேரு கௌதம் லிமிடெட். நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் கௌதம் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இல்ல ஜேர்னல் ஆஃப் கௌதம் லிமிடெட் அப்படி எழுதிக்கலாம். டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் எழுதிட்டோம். forfeitureக்கு உங்களுக்கு ஜேர்னல் தெரியும், சொல்லலாமா? ஈக்விட்டி ஷேர்ஸ்னு கொடுத்ததுனால ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட், ஷேர் கேபிட்டல் டெபிட் டு என்ன கொடுக்கலன்னு பார்ப்போம். என்ன கொடுக்கல? ஃபைனல் கால் 2 ரூபாய் கொடுக்கல. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் எழுதணும். அடுத்தது என்ன கொடுத்தாங்களோ அதை forfeited shares எழுதணும். 2 forfeited shares. ஓகே, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் 2 forfeited share. இந்த ஃபைனல் ஷேர் கேபிட்டல்ல ஒரு ஷேர் எவ்வளவு? 10 ரூபாயுமே கால் பண்ணதுனால 10 ரூபாய். அண்ட் தென் ஃபைனல் கால் எவ்வளவு கொடுக்கல? 2 rupees கொடுக்கல. 2 rupees கொடுக்கல, எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலைனாலும் ஒரு ஷேர் 10 rupees, 2 rupees கொடுக்கல அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம்? 8 rupees கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு ஷேருக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிட்டு forfeited எத்தனை ஷேர்ஸ்னு பாருங்க. forfeited 500 shares. அப்ப நீங்க forfeited 500 shares forfeited போட்டு இந்த 500ஓட இந்த ஒரு ஷேருக்கு உள்ளதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 500 into 10 5000, 500 into 2 இது வந்து 2 இது ரெண்டும் கிரெடிட், ஸோ 1000. 500 into 8 4000. இந்த மாதிரி எழுதிடலாம் forfeiture என்ட்ரி. அடுத்தது ரீஇஷ்யூக்கு என்ட்ரி போடணும். ரீஇஷ்யூக்கு என்ன ஜேர்னல் பார்த்தோம்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஏன்னா ரீஇஷ்யூ பண்ணும்பொழுது கம்பெனிக்கு காசு வரும். எவ்வளவுக்கு கொடுத்திருக்காங்க? 8 rupees பெர் ஷேர். ஒரு ஷேர் 8 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட். அடுத்தது 10 rupees ஷேரை 8 rupeesனு கொடுத்ததுனால 2 ரூபாய் கம்பெனிக்கு லாஸ். அதை நம்ம டெபிட் பண்ணணும் forfeited ஷேர்னு. அடுத்தது நம்ம ரீஇஷ்யூ பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் ரேஸ் ஆகும், கூடும், அப்ப கிரெடிட் பண்ணணும். ஸோ ஜேர்னல் பேங்க் அக்கவுண்ட் டெபிட், forfeited ஷேர் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஒரு ஷேருக்கு எழுதிக்கோங்க. பேங்க்குக்கு ஒரு ஷேரை எத்தனை ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணோம்? 8 rupees. 8 எழுதிக்கோங்க. ஒரு ஷேர் எவ்வளவு? 10 rupees. அப்ப லாஸ் எவ்வளவு? 2 rupees. எவ்வளவு ஷேர்ஸ் ரீஇஷ்யூடுனா the shares forfeited were reissued. The shares were forfeited and reissued. அப்படின்னா என்ன அர்த்தம்? 500 ஷேர்ஸையும் ரீஇஷ்யூ பண்ணிட்டோம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு நம்பர் 400 shares were reissuedனு கொடுத்தாதான் அது பார்ஷியல் ரீஇஷ்யூ. இப்படி ஒன்னும் சொல்லலைன்னா எல்லா ஷேரையுமே ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ 500 ஷேர்ஸையும் ரீஇஷ்யூ பண்ணிட்டோம். இப்ப நீங்க எல்லா அமௌண்ட்டையும் 500ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரீஇஷ்யூக்கான என்ட்ரி. ஸோ 500 into 8 4000, 500 into 2 1000. இது ரெண்டுமே டெபிட். அப்ப டெபிட்ல எழுதிடுங்க. இது கிரெடிட் 2 போட்டிருக்கோம். அப்ப இது கிரெடிட்ல 500 into 10 எழுதிடுங்க. அடுத்தது தேர்ட் ஜேர்னல் forfeited share to capital reserve. இது ரீஇஷ்யூக்கு 2 என்ட்ரின்னு சொன்னோம். இது ஃபர்ஸ்ட் ஜேர்னல், இது ரெண்டாவது ஜேர்னல். இது என்ன ஜேர்னல்? forfeited share account debit to capital reserve அப்படின்னு. இது என்னது அப்படின்னா, இப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஜேர்னல் forfeiturல எழுதின forfeited shares 4000 இருக்கு இல்லையா? இது என்ன? ப்ராஃபிட். ஏன் ப்ராஃபிட்? கம்பெனி திரும்ப தர மாட்டாங்க. இங்கேயும் ஒரு forfeited share இருக்கு. மத்த அமௌண்ட் எல்லாம் விட்டுருங்க. forfeitedக்கு நேர இருக்க அமௌண்ட் பாருங்க 4000. செகண்ட் ஜேர்னல்லையும் forfeitedக்கு நேர இருக்க அமௌண்ட் பாருங்க 1000. இது ப்ராஃபிட், இது லாஸ். ஏன் இது லாஸ்? 10 ரூபாய் ஷேரை கம்பெனி 8 ரூபாய்க்கு தான் கொடுக்கறாங்க திரும்பவும் இஷ்யூ பண்ணும்போது. அப்ப 1000 rupees லாஸ் ஃபார் த கம்பெனி. இது ப்ராஃபிட், இது லாஸ். அப்ப நம்ம இதுல இருந்து இதை லெஸ் பண்ணிடலாமா? லெஸ் பண்ணிட்டோம்னா 3000 இருக்கு. ரீஇஷ்யூ பண்ணினதுனால ப்ராஃபிட் 3000 இருக்கு. இந்த 3000 என்ன பண்ணணும்? கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுனா என்ன?
இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ரிசர்வ்ல ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டாங்கன்னா இதை அவங்களோட ஃபியூச்சர் யூஸுக்கு கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம் ரிசர்வ்ல வச்சுட்டு. அப்ப இதை ஏன் கேபிட்டல் ரிசர்வ் சொல்றோம் அப்படின்னா நமக்கு இது கேபிட்டல் ப்ராஃபிட். அதாவது ஒரு பிசினஸ் வாங்கி விற்கிறதுனால ஒரு கம்பெனினா ஏதாவது வாங்கி வித்துட்டு இருப்பாங்க, அது வந்து யூஷுவல் அந்த ரெவென்யூ ப்ராஃபிட் இல்ல. இது போக இது கம்பெனி வந்து ஷேரை ரீஇஷ்யூ பண்ணதுனால கிடைச்ச ப்ராஃபிட், அதுக்கு பேரு கேபிட்டல் ப்ராஃபிட். இதை கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். இதுக்கு என்ன ஜேர்னல்னா ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ். இந்த 3000 பார்த்தோம் இல்லையா, அதை போட்டுடணும். ஸோ ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூ டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். நீங்க வந்து புரிஞ்சிட்டீங்கன்னா ஜேர்னல் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எழுதுவீங்க. இங்க 8 rupees, இங்க 10 rupees இருக்கு. அப்ப லாஸ் அது ஃபர்ஃபீட்டட் ஷேர். அடுத்து தேர்ட் ஜேர்னல் எப்பயுமே கேபிட்டல் ரிசர்வ் எல்லாமே கிரெடிட் பேலன்ஸ் தான். ஸோ ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ். இப்போ நீங்க ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரெடிட்ல இருக்கு, கிரெடிட்ல எவ்வளவு இருக்கு 4000 இருக்குது. அடுத்தது ஜேர்னல்ல ஃபர்ஃபீட்டட் ஷேர் டெபிட்ல இருக்கு 1000. அடுத்த ஜேர்னல் ஃபர்ஃபீட்டட் ஷேர் டெபிட்ல 3000 இருக்கு பாருங்க. அப்போ உங்களுக்கு டேலி ஆயிடும். ஸோ ஜேர்னல் ஃபர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கவுண்ட் 3000 போட்டுரும். புரிஞ்சுதுங்களா? நம்மள ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ 5 மார்க்ஸ்ல எப்பயும் கேட்பாங்க. ஈஸி தான், நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னலை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிடுவீங்க. அப்புறம் அமௌண்ட் ஒரு ஷேருக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் எவ்வளவு ஃபர்ஃபீச்சர்னா 500 எல்லாத்தையுமே 500 into 10, 500 into 2, 500 into 8 பார்த்து கிரெடிட்னா கிரெடிட்ல எழுதுங்க. இது வந்து 500 ஷேர்ஸ் ரீஇஷ்யூடுனா எல்லாத்தையுமே 500 into 8, 500 into 2, 500 into 10 கிரெடிட்ல உள்ளதை கிரெடிட்ல எழுதுங்க, டெபிட்ல எழுதுங்க. அடுத்தது இந்த ஃபர்ஃபீட்டட் ஷேர் தேர்ட் என்ட்ரிக்கு ஃபர்ஃபீட்டட் ஷேர்ல எவ்வளவு கிரெடிட்ல இருக்கு, ஃபர்ஃபீட்டட் ஷேர்ல எவ்வளவு டெபிட்ல இருக்கு, இதுல இருந்து இதுல